நலன் கருதி, பிறர் நலம் கருதி ஒரு மனிதன் செயல்பட்டது. அம்மா போல சமைக்கிறவங்க, இல்ல வியாபாரத்துக்காக சமைக்கிறவங்கன்னு 2 பேர் இருக்கிறாங்க. புத்தகம் எழுதுறவங்க, கருத்து சித்தாந்தங்கள வெளிய சொல்றவங்க 2 காரணத்துக்காக இருக்கிறாங்க. வெறும் வியாபார நோக்கம் மட்டுமே இருக்கும். வியாபாரத்தையே விசேஷமா செய்றவங்களும் கூட உண்டு. நல்லெண்ணத்தோடவே சமைக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. என் குரு எனக்காக சமைச்சது, இல்ல அது உங்களுக்கு கூட சமைச்சாரு. யார் வேணாலும் நீங்க அத எடுத்துக்கலாம். என் குரு எனக்கு மட்டும் இல்ல, யாருக்கு வேணாலும் அத எடுத்துக்கலாம். அந்த பாட்டுல இருந்து. "நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், வாழ வேணும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே, காலன் ஓசை வந்தபோது கைகலந்து நின்றிடும். ஆலமுண்ட கண்டர் பாதம், அம்மை பாதம் உம்மை." ஆலமுண்ட கண்டர் இங்க 2வது வாட்டி சொல்றார். "நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்துவீர், வாழ வேண்டும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாந்தரே, காலன் ஓசை வந்தபோது கைகலந்து நின்றிடும். ஆலமுண்ட கண்டர் பாதம், அம்மை பாதம் உண்மையே." நீல வீடு கட்டுவீர். நான் தனியா சொல்லணும்ல. பெருசா வீடு கட்டி நல்லா வாழணுன்ட்டு பெரிய கதவெல்லாம் போட்டு சாத்தி வைப்பீங்க. வாழணும்னு நெனச்சிருப்பீங்க. ரொம்ப மகிழ்ந்திருக்கலாம்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா காலன் ஓசை வந்தபோது கை கலந்து நின்றுடும். ஒரு நாள் மரண ஓலை வந்துரும். ஆலமுண்ட கண்டர் பாதம், அம்மை பாதம். நீ இந்த உலகத்தில எவ்வளவு பெரிய இன்பத்த இருந்தாலும் நான் நெறைய வாட்டி சொல்லுவேன். நெறைய இடங்கள நான் சேர்த்து வச்சுக்கிறதுனாலயோ, வாழ்றதுனாலயோ, பெரிய வீடு கட்டுறதுனாலயோ, ஆசிரமம் கட்டுறதுனாலயோ, அதெல்லாம் நான் சுருட்டி வச்சுன்னு எடுத்துன்னு போக முடியாது. என் அனுபவம் மட்டும் தான். இங்க இருக்கிறது மட்டும் தான். ஸோ அப்போ இதுக்கு கடவுளுக்கு இதெல்லாம் ஆளவண்டா அண்டர்பாதுன்னு சொல்லி உண்மைன்னு சொன்னா தானா புரியும். சராசரியாவே புரிஞ்சிருக்கணும். பட் என் குரு அத ஒரு விசேஷமாக்கி, "இல்ல நீ அப்படி இருக்கிறது மட்டும் போதுமானது இல்ல" அப்படின்றார். "ஆலமுண்ட கண்டன், விடமுண்ட கண்டன், அம்மை பாதம் உண்மை." அடுத்த பாட்டு. "ஓடமுள்ள போதெல்லாம் நீர் ஓடி உலாவலாம். ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணிக் கொள்ளலாம். ஓடமும் உடைந்த போதில் ஒப்பிலாத வெளியிலே ஆடுமில்லை கோலுமில்லை யாருமில்லை ஆனதே." ஓடமுள்ள போதெல்லாம் நீர் உலாவி ஒரு ஓடம் தண்ணி இருக்குது, இல்ல ஒரு ஒரு குட்டை இருக்குது, ஒரு குளம் இருக்குது, ஒரு ஓடம் இருக்குது, ஒரு ஓடை இருக்குது. இது மாரி நீர் என்றும், ஆறு என்றும், ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை தன்னை குறிக்கும். அது இருக்கிற வரைக்கும் நீங்க படகு ஓட்டி சந்தோஷமா வச்சுக்கலாம். அது இருக்கிறதுனால நீங்க உறுதி பண்ணிக்கலாம். சரி பண்ணிக்கலாம். இப்ப நீங்க வாழ்றத வச்சுன்னு நீங்க எது, என்ன, எப்படி, நம்ம எங்க போப்போறோம், என்ன ஆகப்போறோம்ன்றதெல்லாம் நீங்க உறுதியும் பண்ணிக்கலாம். "ஓடம் உடைந்த போதில் ஒப்பிலாத வெளியிலே ஆடும் இல்லை, கோலும் இல்லை, யாரும் இல்லை ஆனதே." ஆடும் இல்ல, ஆட மேய்க்கிறதுக்கான ஆளும் இல்ல. அப்போ இந்த உடம்பு, இந்த சரீரம்லாம் இங்க இருக்கும்போது, நான் எங்கேருந்து வந்தேன்? நான் எங்க போப்போறேன்? நான் என்னவா ஆகப்போறேன்? இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கின்னு தெளிவாயிடலாம். அப்போ ஓடம் உள்ளபோதே ஓடி உலாவலாம். அப்போ ஓடி உலாவலாம்னா நல்லா வாழ்ந்துக்கலாம், கொண்டாடிக்கலாம், மகிழ்ச்சியாவும் வந்திருக்கலாம். உறுதியும் பண்ணிக்கலாம். எங்கேருந்து வந்தோம், எங்க போப்போறோம்ன்றத உறுதியும் பண்ணிக்கலாம். ஒரு கட்டத்தில எல்லாமே இருந்துட்டு, ஒண்ணுமே இல்லாமயும் ஆவலாம். ஸோ ஒண்ணுமே இல்லாம ஆனா தான் வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கும். ஸோ ஒண்ணுமே இல்லாம ஆவறது தான் இங்க கலை. பாருங்க, 40 நாள் வகுப்பு இருக்குது என்கிட்ட வரலாம். உபதேசம் இருக்குது நீங்க வரலாம். இத நீங்க பல விதத்துல பெறலாம். இலவசமாவும் அத பெறலாம். 50 நாள் எங்க எனக்காக வேலை செஞ்சுட்டு நீங்க அத பெறலாம். இல்ல ஒரு 12 வாரம் தொடர்ந்து வந்துட்டும் நீங்க பெறலாம். இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசலாம். யூடியூப் சேனல்ல நம்பர் இருக்கும். 9710230097. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க பேசிட்டு வேறொரு சந்தர்ப்பத்துல மீண்டும் பார்ப்போம். நன்றி. பாருங்க, பகிருங்க, பங்களிங்க.